மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். விடாமுயற்சி திரைப்படம் தள்ளி போகிறது பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து சொன்னீங்க. படம் எப்போ வெளியாக போகுது அதையும் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. தெரியல தெரியலனாலே ஒரு பதட்டம் இருக்கே சார். கிட்டத்தட்ட ரிலீஸ் எப்போன்னு நீங்கள் பாட்டை கேட்குறீங்க, தெரிஞ்சா அவங்க சொல்ல மாட்டாங்களா? ஸோ அவ்வளவு பிரச்சனைகள் அந்த படத்தில் இருக்கு. முக்கியமாக இந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் இன்னும் விடலை. எனக்கு தெரிஞ்சு நேற்று குட் பேட் அக்லியுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, April 10th. என்ன பயம் தெரியுமா அவங்களுக்கு? இந்த விடாமுயற்சி தள்ளி தள்ளி போய் April 10th வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம முன்னாடியே டேட்டு போட்டுருவோம்னு போட்டாங்க. இனிமே குட் பேட் அக்லி பின்வாங்கவே மாட்டாங்க. எல்லாமே பணம் தொடர்பான பிரச்சனை தாங்க, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அந்த பணத்தை கொடுப்பதற்கான சூழல் லைக்காவுக்கு இருக்கான்னா தற்போதைக்கு இல்லை. கேம் சேஞ்சர் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்தியன் 3 நம்பி இந்த படத்தை இறக்கிடுவாங்க. ஒருவேளை கேம் சேஞ்சர் சரியா போகல அப்படின்னா இந்தியன் 3 சிக்கல். இந்த கேம் சேஞ்சர் இப்போ ட்ரைலர் பார்த்தோம், ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சங்கர் அவர்களுடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் காப்பாற்றிக்கிறதுக்காகவே படம் பண்ண மாதிரி இருந்த மாதிரி தான் நிறைய விமர்சனங்கள் வருது. தெலுங்குல அந்த படம் பெரிய ஹிட் ஆனாலே பெரிய விஷயங்க. அப்படிதானே இன்னைக்கு புஷ்பா 2 பக்கம்லாம் எப்படிங்க, அதெல்லாம் இன்னைக்கு அல்ல அர்ஜுனுக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டு ராம்சரனுக்கு இருக்கு. ஆனால் அதோட மசாலாங்கிறது வேற. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வலைபேச்சு அந்தணன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. விடாமுயற்சி திரைப்படம் தள்ளி போகிறது பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து சொன்னீங்க. படம் எப்போ வெளியாக போகுது அதையும் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஏன்னா அஜித் சார் ரசிகர்கள் ரொம்பவே படம் வந்துடும் 2.5 வருஷம் வெயிட் பண்ணி விட்டு இப்போ மீண்டும் தள்ளி போயிருக்கு அப்படின்னா January 26 சொல்கிறாங்களே, வந்துடுமா? தெரியல. தெரியலனாலே ஒரு பதட்டம் இருக்கே சார். இல்லை, இந்த சாவர நாள் தெரிஞ்சா வாழுற நாள் இன்பமாக இருக்காதுன்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ரிலீஸ் எப்போன்னு நீங்கள் பாட்டை கேட்குறீங்க, தெரிஞ்சால் அவங்க சொல்ல மாட்டாங்களா என்ன? ஸோ அவ்வளவு பிரச்சனைகள் அந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் இன்னும் விடலை. அந்த பஞ்சாயத்து எப்போவுமே நமக்கு தெரிஞ்சு எல்லா பஞ்சாயத்துகளுமே, பல 100 கோடி பஞ்சாயத்துகளுமே ஒரு சிட்டிங்கில் உட்காந்து தீர்த்த இண்டஸ்ட்ரி தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. அதற்கான நிறைய எக்ஸ்பர்ட்டுகள்லாம் இங்கே இருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு உச்சநீதிமன்றம் கூட தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை 4 பேர் உட்காந்து அழகாக தீர்த்து வச்சுருவாங்க. உள்ளபடி எங்க நிஜமாகவே கோடம்பாக்கத்தில் மட்டும் இந்த அமைப்புகள் இல்லைன்னு வைங்களேன், தெருவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்கணும். நீங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதெல்லாம் உட்காந்து அழகாக பேசி டீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களாலே தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையாக இந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் பிரச்சனை இருக்குங்க. அவங்க கேட்குற தொகைக்கும் இவங்க தர்றேன்னு சொல்கிற தொகைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவன் என் படத்தை வரி நீ அடிச்சுட்டேன்ட்டான். சீன் பை சீன் என் படத்தை தான் நீ எடுத்திருக்க, நான் எப்படி நம்புறது காட்டு படத்தை அப்படிங்கிறான். இவங்க காட்டுறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. அப்படி இருந்தால் இந்த பேரம் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேங்குது. இப்போ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தால் கூட அதை தாண்டி இங்கே பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நேற்று குட் பேட் அக்லியுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, April 10th. என்ன பயம் தெரியுமா அவங்களுக்கு? இந்த விடாமுயற்சி தள்ளி தள்ளி போய் April 10th வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் முன்னாடியே டேட்டு போட்டுருவோம்னு போட்டாங்க. இனிமேல் குட் பேட் அக்லி பின்வாங்கவே மாட்டாங்க. நீங்கள் பண்ணுனா பண்ணுங்கள், பண்ணாட்டி போங்க, நாங்கள் வர டேட்டில் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இப்போ குட் பேட் அக்லி ஒரு முடிவு கொண்டுட்டாங்க, நான் விடாமுயற்சின்னு ஒரு முடிவு கொள்ளல. இப்போ அங்கே பிரச்சனைகளை சால்வ் பண்ணாலும் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்களே, அதில் மிக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? அப்போ படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு தான் எடுத்துக்கிறதா? எல்லாமே பணம் தொடர்பான பிரச்சனை தாங்க, அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இப்போ அந்த பணத்தை கொடுப்பதற்கான சூழல் லைக்காவுக்கு இருக்கான்னா தற்போதைக்கு இல்லை. அப்போ இவங்க இன்னொரு படத்தை காமிக்கணும், அது இந்தியன் 3. இப்போ அவங்க கையில் இருக்கிறது அதுதான். கேம் சேஞ்சர் பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா இந்தியன் 3 நம்பி இந்த படத்தை இறக்கிடுவாங்க. ஒருவேளை கேம் சேஞ்சர் சரியாக போகலை அப்படின்னா இந்தியன் 3 சிக்கல் வரும். இப்போ லைக்கா ப்ரொடக்ஷனே கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் பேசின வீடியோக்கள்லாம் பார்த்துருக்க முடியும். லைக்கா உண்மையிலேயே அந்த அளவுக்கான ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கா? ஏன்னா நிறைய படங்கள் தொடர்ந்து தோல்வி தான். என்ன நிலைமையில் சார்? இப்போ லைக்காவை பொறுத்தளவுக்குங்க, அங்கே லண்டனில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கார் சுபாஷ்கரன். அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சில தொழிலில் ஏதோ சிக்கல், அங்கேயே அவங்க பல 100 கோடிகள் ஃபைன் கட்ட வேண்டிய சூழலெல்லாம் இருக்காங்கன்னு தகவல்கள் வருது. எப்படி இருந்தாலும் அவருடைய செல்வாக்குக்கு ஒரு பெரும் தொகையை ரொம்ப ஈஸியாக புரட்டிட முடியும், அதெல்லாம் வேறு. ஆனால் அங்கிருந்தே பணத்தை இங்கே கொண்டு வர்றதில் சிரமம் இருக்குது. இன்னொன்று இவ்வளவு தான் இந்த தொழிலில் போட முடியும்னு இருக்குது. இதை தூக்கி இன்னொரு தொழிலில் போட முடியாது, அவங்க வெவ்வேறு தொழில் செஞ்சால் கூட. ஸோ அப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் பொழுது
இந்த சினிமாவுக்கு அவங்க செலவு பண்ணதை இந்த சினிமாவில் இருந்து தான் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சர்க்கிளுக்குள்ளே அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வேறு ஏதாவது ஒரு பெரிய படம் அவங்க அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதை பிளட்ஜ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்துடலாம். இப்போ அப்படியும் சூழல் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப நெருக்கடியில் தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. லைக்காவுடைய நெருக்கடிக்கு பலர் காரணம். ஏன்னா அவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, பட் லைக்கா இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மாட்டிருக்காங்க. எது எப்படி அந்த விடாமுயற்சி வருமாங்கிறது தான் பலரோட கேள்வியாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் சொன்னீங்க கேம் சேஞ்சர் திரைப்படம் ஒரு பெரிய வெற்றியாக இருந்தால் இந்தியன் 3 வரும், இந்தியன் 3 வந்தால் இந்த சைடு விடாமுயற்சி அப்படின்னு ஒரு பெரிய செயினிங் ப்ராசஸாக இருக்குல்ல. இப்போ இந்த கேம் சேஞ்சர் இப்போ ட்ரைலர் பார்த்தோம், ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சங்கர் அவர்களுடைய அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் காப்பாற்றிக்கிறதுக்காகவே படம் பண்ண மாதிரி இருந்த மாதிரி தான் நிறைய விமர்சனங்கள் வருது. படம் வந்து அவர் எதிர்பார்த்த வெற்றியை தரும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து ஒரு புஷ்பா 2 வசூலை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க, வாய்ப்பு இருக்கா? இல்லை, எந்த படத்தையும் நம்ம முன்கூட்டி கணிக்க முடியாதுங்க, அதுதானே உண்மை. படம் வெளியில் வந்த பிறகு தான் அது எவ்வளோ பெரிய கிட்டுங்கிறத நம்ம முதல் ஷோவில் சொல்லிடலாம். பார்த்துட்டு இது ஓடும் ஓடாதுங்கிறத முதல் ஷோவிலே நம்ம சொல்லிடலாம். ஆனால் அந்த படம் என்ன தன்மையில் வந்திருக்குங்கிறத ஒரு ட்ரெய்லரை வச்சுட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் பல பேர் இங்கே பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சங்கர் வந்து ஒரு பழைய ஸ்டைலை விட்டு இறங்கி வரவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதைக்களம் ஆந்திரா ரசிகர்களுக்கு, தெலுங்கு ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வைங்களேன். அவர் தெளிவாக சொல்கிறாரு, இது தெலுங்கு படம்னு சொல்லிட்டாரு. பாலகிருஷ்ணா படத்தையே அந்த படத்தில் வர்ற சம்பவங்களே நம்புகிற அந்த கூட்டம் இதில் வர்ற காட்சிகளை ஏன் நம்பாதுன்னு முதல்ல நினைக்கிறீங்க? அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை ஒட்டி தான் வந்து சங்கர் படம் எடுத்திருக்காரு. அதை எவ்வளவு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஒருவேளை அந்த ஃபைட்டு சாங்கு அவங்க அந்த பேசுகிற அந்த வெறித்தனமான டைலாகு, அதுவும் ராம் சரண் பேசும்போது தியேட்டரே கொந்தளிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை படத்தில் சங்கர் கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த படம் ஓட போகுது. தமிழை விட்டுருங்க, தமிழ் மலையாளம் கன்னடம் இதெல்லாம் கூட, கன்னடம் தெலுங்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அவங்க ரசனை ஒத்துப்போம். மலையாளம் தமிழை விட்டுருங்க, அதை ஒரு கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். தெலுங்கில் அந்த படம் பெரிய ஹிட்டானாலே பெரிய விஷயங்க. ஸோ அப்படி தானே இன்றைக்கி புஷ்பா 2 பக்கம்லாம் எப்படிங்க போக முடியும்? அதெல்லாம் இன்றைக்கி அல்லு அர்ஜுனுக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டு ராம் சரணுக்கு இருக்குது. ஆனால் அதோட மசாலாங்கிறது வேறு. அந்த மசாலாவை சங்கராலாம் போடவே முடியாது. சங்கர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமாக படம் எடுக்கிறவர். மசாலாங்கிற பேரில் கண்டதையும் அள்ளி போடுற நபர் வந்து சங்கர் கிடையாது. ஸோ அதனால் புஷ்பாவோடு கேம் சேஞ்சரை நீங்கள் ஒப்பிடவே முடியாது. படம் வந்த பிறகு கூட நான் சொல்கிறேன், ரெண்டும் வெவ்வேறு மாதிரி தான் நிச்சயமாக இருக்கும். பாலகிருஷ்ணா படம் மாதிரி சங்கரால் எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் படம் பிரம்மாண்டமாக இருக்கும், ஃபைட்டு நல்லாயிருக்கும், சாங்கு நல்லா இருக்குது. தில்ராஜ் நம்புகிறாரு எல்லாத்தையும் விட. தில்ராஜ் முகத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் எந்த கவலையும் இல்லை. ஹாப்பியாக அந்த படத்தை வந்து போராட்டமெல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் எதுக்கு பயப்படுறீங்க? அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ இருக்குது உள்ள அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் சார். எஸ்டிஆருக்கும் உங்களுக்கும் என்னன்னா அது வந்து நீண்ட கால ரத்த சொந்தங்கிற மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் அந்த தேசிங் பெரிய சமயம் எஸ்டிஆர் 48 இல்லை 48ல் 50 அப்படின்ட்டு வேறு இதாக போயிட்டு இருந்தது. அந்த படம் வருமா அல்லதுக்கு இடையில வேறு பேச்சுவார்த்தை போகிறதா சொல்லியிருந்தீங்க. திருப்பி பார்த்தா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. என்ன நடக்குது சார்? இல்லை, நீங்கள் எஸ்டிஆருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நான் தான். பத்திரிகையாளர்கள் தான் சொல்கிறேன். அதனால் மற்றவங்க ரொம்ப கோச்சிக்க கூடாது. ஏன்னா நம்ம அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவருடைய வெற்றியை நான் வந்து என் வெற்றியாக பார்க்குற ஆள். ஆனால் எங்கே வந்து அவரை தட்டுறோம் அப்படின்னா அவர் சரியாகணுங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கோம். இன்னொன்று வந்து மற்ற எல்லாரையும் விட எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சிம்பு. ஒன்றும் இல்லை, இப்போ வலைப்பேச்சு வந்து 8வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிச்சு. எவ்வளோ பேரை வந்து நம்ம வாழ்த்தியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு நாங்கள் பேசின சில வார்த்தைகள் பெரிய பூஸ்டாக இருந்திருக்கு. அவங்களுக்கே அவங்க வாழ்க்கையில் அது பயனுள்ள விஷயமா இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தர் கூட வாழ்த்துன்னு எங்களுக்கு சொன்னதே கிடையாது. ஒரு எஸ்எம்எஸ் கூட அனுப்புனதில்லை, ஒரு வாட்ஸ்அப் தகவல் கூட கிடையாது. ஆனால் சிம்பு வந்து ஒரு பெரிய பொக்கே அனுப்பிச்சி வச்சார். ஒரு சாக்லேட் பொக்கே அவ்வளோ பெருசு, ஒரு வருடமும் அனுப்புவார். இத்தனைக்கும் நாங்கள் சிம்புவை வந்து பல முறை காயப்படுத்தியிருக்கோம். ஆனால் அதை பற்றி அவர் கவலையே பட்டதில்லை. கரெக்டாக அந்த எங்கள் வலைப்பேச்சு துவக்க நாள் என்று அது வந்து சேர்ந்துடும் எங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பான மனிதர் தான் சிம்பு. அதனால் வந்து அவர் வெற்றியடையணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கமாகவும் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் வெற்றி வரும்னு வீட்டிலேயே உட்காந்துருக்காதீங்க, அதற்கான முயற்சியில் இறங்குன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இப்போது இந்த படம் கூட தொடர்ந்து காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், இது எங்கே நமக்கு இடிக்குது, என்ன பிரச்சனை. பட்ஜெட் மட்டும்தான் பிரச்சனைன்னா இதே தேசிங் பெரியசாமியை வச்சு வேறு என்னங்க கதை வச்சுருக்கீங்க, வாங்க சொல்லுங்கள், அது நல்லா இருந்தால் போகலாம். இது வந்து என் மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு வந்த பிறகு இந்த படத்தை பண்ணுவோங்க, வெயிட் பண்ணுங்கள்,
வேற ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி போகலாம்ல. ஏன் வந்து நாட்களை கடத்திக்கிட்டே இருக்காரு, வயசு போயிட்டே இருக்கு. இவரோட நேரடி போட்டியாளராக கருதப்பட்ட தனுஷ் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரே படம் இயக்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ லட்டான படங்கள். அப்போ அந்த எண்ணமாவது உங்களுக்குள்ளே வரணும்ல. ஏன் நாட்களை கடத்துறீங்கிறது தான் நம்முடைய நோக்கம். நல்ல படங்களாக கொடுக்கணுங்கிறதுக்காக காத்திருக்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல. ஸோ அதை தாண்டி போகும்பொழுது கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடாதீங்க நீங்கங்கிறதுக்கான ஒரு உசுப்பேத்தல் தானே தவிர வேற ஒன்றும் அவரை நாங்கள் வந்து பர்சனலாக எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. மருதநாயகம் படம் பண்ணிட்டு தான் நான் படம் பண்ணுவேன் நடம் முடிச்சிருந்தா கமல்ஹாசன் நிறைய வருடங்களை பெருசாக தொலைச்சி. கட்டாயமா. அப்படி இருக்கும்பொழுது இப்போ சிம்பு அவர்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு இறங்கி அவருடைய அந்த இளமையில இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது ஏன்னா அவரும் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் சேதுபதி பிக் பாஸ் பண்ணுறாரு. முதல் படம் பண்ணோடனே பிக் பாஸில் கூப்பிட்ருவாங்களா என்ன? அதற்கான டைம்னு ஒன்று இருக்குல்லங்க. அந்த வெற்றி, அது ட்ராவல், இதெல்லாம் இருக்குல்ல. தவிர அந்த காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார். சிம்பு அவர்கள் பேக் டு பேக் படம் பண்ணுவாருன்னு நம்புவோம். ஏன்னா ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. பட் அவர் ஒரு முறையும் வர்றாரு, அந்த ஒரு ஃபயர் டக்குன்னு குறைஞ்சிருது. பொறுத்து வந்து பார்ப்போம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். சிவகார்த்திகேயன் நல்ல ஒரு பாசிட்டிவான குரோத்தில் போகிறாரு, நல்லா அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் அவர்களை இந்த ட்ரோலும் ஒரு வகையில் பாதிக்க திடீர் தளபதி போன்று தான் செய்கிறாரு, வேணும்னே செய்கிறாரு, அட்டென்ஷன் செக்கிங்காக செய்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரியான ஒரு ஏதாவது பிஹேவியர் தெரியுதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் இயல்பாக இருக்கார். பார்க்குற கூட்டம் வந்து அவருக்கு திடீர்னு ஒரு பட்ட பேரை வச்சு திடீர் தளபதினு சொன்னால் அதுக்கு அவராக பொறுப்பாவார். அவரை காதல் இளவரசன், நீங்கள் தான் கமலஹாசனுக்கு மாற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போவார். ரஜினியே உங்களுக்கு அப்புறம் தான் சொன்னால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போவார். அது சொல்கிறவனுடைய மனநிலை. எல்லாத்துக்கும் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரால் வாழவே முடியாது. ஸோ அதனால் எந்த குறையும் நீங்கள் அவர் மேலே சொல்ல முடியாது. பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கு அவர் இப்படி இல்லை, இந்த அமரன் கொடுத்த வெற்றியின் காரணமாக சிவகார்த்திகேயன் இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு டக்கு இருக்கலாம். அப்படி அவர் எங்கே மாறினார்? சம்பளம் கூட வந்து இவங்களா பார்த்து அதிகமாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். படம் மார்க்கெட்டுக்கு தர்றாங்க அவ்வளோதான். படப்பிடிப்புக்கு லேட்டாக வராரா, அல்லது படப்பிடிப்பில் வந்து டார்ச்சர் பண்ணுறாரா, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு டார்ச்சர் பண்ணுறாரா, கதாநாயகி மாற்றுங்கிறாரா, மியூசிக் டைரக்டரை மாற்றுங்கிறாரா? எதுவுமே பண்ணலையே. அவர் என்ன டைரக்டர் சொல்கிறாரோ அதை வந்து நடிக்கிறாரு, முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. ஸோ அவரை வந்து என்னத்துக்கு அப்படி குறை சொல்லணும்? இவங்க வந்து சின்ன தளபதி, என்னது திடீர் தளபதி, அது இதுன்னு இவங்க ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக? அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு கரெக்டாக முன்னேறி போயிட்டே இருக்காரு. அவரை இன்ஸ்பயர் ஆகி பின்னாடி முன்னேறுவாங்கன்னு பார்த்தா அவரையே ட்ரோல் பண்ணிட்டு கீழே உட்காந்துருக்காங்க. எனிவேஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.